தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்படுவது இந்தியாவில் மட்டுமே நடப்பதில்லை. உலகம் முழுவதும் நாளுக்கு 96 யானைகள் வீதம் ஆண்டுக்கு 35,000 யானைகள் கொல்லப்படுவதாக சைட்ஸ் புள்ளி விவரம் கூறுகிறது. சைட்ஸ் என்பது அழிவு பட்டியலில் உள்ள காட்டு தாவரங்கள் மற்றும் வன உயிரினங்கள் சார்ந்த சர்வதேச வர்த்தகம் தொடர்பாக 181 நாடுகளுக்கிடையே கையெழுத்தான உடன்படிக்கையாகும். இதில் இடம்பெற்றுள்ள சில தகவல்கள் பேரதிர்ச்சி அளிப்பவை. உலகில் 5 லட்சம் ஆப்பிரிக்க காட்டு யானைகள் உள்ளன. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்குமே தந்தம் உண்டு என்பதால் இவை இரண்டுமே வேட்டையாடப்படுகின்றன. கடந்த 2013ஆம் ஆண்டில் மட்டுமே 20,000 யானைகள் ஆப்பிரிக்க காடுகளில் கொல்லப்பட்டுள்ளன. ஆசிய காட்டு யானைகளை பொறுத்தவரை இப்போதைக்கு மிச்சமிருப்பவை 40,000 மட்டுமே. இதில் இந்தியாவில் மட்டுமே 25,000 யானைகள், அதாவது ஏறத்தாழ 63% இருப்பதாக சொல்கிறது உலக வன உயிரின நிதியம். இதிலும் ஆண் யானைகளின் எண்ணிக்கை வெறும் 1000 மட்டுமே. ஆசிய யானைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் அதிகம் வசிப்பதால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய தென் மாநிலங்கள்தான் அவைகளுக்கு முக்கிய வாழ்விடமாக உள்ளன. தந்தங்களை கொண்டுள்ள 1000 ஆசிய யானைகளுக்குத்தான் கேரளாவில் உள்ள வேட்டைக்காரர்களால் இப்போது ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் கேரளாவின் மலையாத்தூரில் 7-8 ஆண் யானைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணையில் 2 ஆண்டுகளில் 40 யானைகள் கொல்லப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியானது. நமது நாட்டில் தந்தமில்லாத ஆண் யானையான மக்னாவின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்பதால் ஆசிய யானைகளின் இனப்பெருக்கத்தில் தந்தமுள்ள ஆண் யானைகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவையும் ஆண்டுக்கு 100 வீதமாக கொல்லப்படுவதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புள்ளி விபரமே தெரிவிக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் 10-15 ஆண்டுகளில் ஆண் யானைகள் அனைத்தும் கொல்லப்பட்டுவிடும். அதன் பின் இனப்பெருக்கத்திற்கு வழியின்றி இந்தியாவில் உள்ள ஆசிய யானைகள் மெல்ல மெல்ல அழிந்துவிடும் அபாயம் அதிகம். காடுகளின் வளத்தை பாதுகாப்பதில் யானைகளே மிக முக்கிய பங்காற்றுகின்றன. யானை இனம் அழிந்தால் காடுகளும் அழியும். உச்சகட்டமாக வாழ தகுதியற்ற பூமியாக நம் தேசம் உருமாறும். அதை தடுக்க வேண்டுமெனில் ஆண் யானைகளை கொல்வதற்கான காரணிகளை கண்டறிந்து அவற்றை தடுக்க வேண்டியதும் அவசியம். இதில் தாமதம் செய்வதும் பொறுப்பை தட்டிக் கழிப்பதும் எதிர்கால சந்ததிக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும்.